இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு செய்தி, யாக்கோபு மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதத்தில் அழகான சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே மிக தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு இங்கே அருமையான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். 3 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். யாவரும் கேட்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்க வேண்டும். பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்க வேண்டும். கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னா தாமதமா இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போகிறோம். சரி, இந்த ஒரே ஒரு வசனத்துல ஒரு அருமையான இந்த 3 காரியங்களை எழுதி நம் ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி உள்ளவர்களாய் மாறுவதற்கு இந்த 3 காரியங்களும் மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களும் நம்மளை எதுக்கு நேராக கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, தேவ சாயலுள்ள மனுஷர்களாக. ஏன்னா ஆண்டவர் நம்மை படைக்கும் போது எப்படிதான் படைச்சாரு? ஆதாம் உண்டாக்கும் பொழுது தேவ சாயலுள்ள மனுஷனாய் உண்டாக்கினார். ஆனால் அவன் என்ன பண்ணான்? தேவ சாயலை இழந்து போனான். அப்போ அந்த தேவ சாயலுள்ள மனுஷங்களா நம்ம மாறும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து ஆதாம் எதை செய்ய மறந்தானோ அதை நாம் செய்யும்படியாக நம்ம என்ன பண்றாரு? ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 விதமான காரியங்கள், இந்த 3 விதமான குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில தேவையானதா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு அநேகர் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 3 காரியங்களையும் நம்ம எப்படி பண்றோம்னா மாத்தி மாத்தி செயல்படுறோம். அநேக நேரங்கள்ல நம்ம இப்படிதான் பேசுறோம், துரிதமாய் பேசி விடுகிறோம். நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய இமோஷன்ஸ் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. இன்றைக்கு இந்த 3 காரியங்களை குறித்து உங்களோட கூட நான் என்ன பண்ண போறேன்? பேச போகிறேன். முதலாவது காரியம், யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். ஆங்கிலத்துல பி குவிக் டு ஹியர். கேட்கறதுக்கு தீவிரமா இருக்க என்ன அர்த்தம்னா, பேசும்பொழுது நம்ம அதை என்ன பண்ணணும்? கேட்கணும். முக்கியமா யார் பேசும்பொழுது? கர்த்தர் பேசும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அதை கேட்கிறதற்கு தீவிரம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ரோமர் 10:17 வாசிங்களேன். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எதனால வருமா? கேள்வியினால வரும். கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? தீவிரம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும். அதே போல ஆவியானவர் பேசுவதற்கு எப்படி இருக்கணும்? நம்மளுடைய செவி கேட்கிறதா இருக்கணும். சில ஊழியக்காரர்கள் நமக்கு தருகிற ஆலோசனையை கேட்கறதுக்கு என்ன இருக்கணும்? தீவிரம் உள்ளதா இருக்கணும். இன்னொன்று, நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்கள் பேசுவதை கேட்கிறதற்கும் அவருடைய தேவைகளை கேட்கிறதற்கும் பொறுமை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கேட்பது என்று சொல்லும்பொழுது அது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, தாழ்மைக்கு அடையாளமா இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எல்லாத்துக்கும் என்ன இல்லை? ஆன்சர் இல்லை, சொல்யூஷன் இல்லை. ஆமீன். அநேக நேரங்களில்
ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே இதை குறித்து எனக்கு தெரியல, இதை குறித்து எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட பேச ஆரம்பிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது உதாரணம், ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவதை கேட்கிறதுக்கு எப்படி நம்ம தீவிரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 3:10 வாசனா, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் யாரிடத்துல பேசுவார்? இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே நம்மளால எளிதிலே என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதே அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அந்த காலகட்டங்கள்ல ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருந்தது, அரிதாய் காணப்பட்டது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார், சாமுவேல் இடத்துல பேசினார். யாரிடத்துல ஆண்டவர் பேசுவார்? அதுக்கு அருமையான ஒரு வசனம் அதிலே இருக்கு பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தின் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான் சொல்லும் போது தங்கி இருந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பெட்டி தேவனுடைய வெளிச்சம் இருக்கிற இடத்துல. ஆமீன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் அது நடுவே நாம் வாசம் பண்ணும் பொழுது, அவருடைய வசனத்திலே நாம் தங்கி இருக்கும் பொழுது, அவருடைய வெளிச்சத்திலே நம்ம தங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு என்ன பண்ணுவார், பேசுவார். இங்கேயும் அதே தான் நடக்குது. அந்த காலகட்டங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கும் வரல. ஆனா சாமுவேலோடு என்ன பண்றாரு, ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆனா 3 முறை அவர் என்ன பண்ணாரு, ஏலி தான் கூப்பிடுறாரு போலன்னு சொல்லிட்டு ஏலி கிட்ட போய் நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனாலும் சாமுவேல் இடத்திலே ஆண்டவர் எதற்கு பேசினார் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேசினார்னா, ஏலியினுடைய குடும்பத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரும்படியாக. ஏன்னா ஏலியுடைய புத்திரர் என்ன பண்ணாங்க, அநேக பாவங்களை செய்தார்கள். ஆனாலும் ஏலி அதை என்ன பண்ணல, கண்டுகொள்ளவில்லை, அவளை அடக்கல. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நியாய தீர்ப்பை நான் கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி யார்கிட்ட பேசுறாரு, சாமுவேல் இடத்துல பேசுகிறதை நாம் காண முடிகிறது. இது ஒவ்வொன்றையும் சாமுவேல் எப்படி பண்றாரு, அமைதலோடு பொறுமையோடு அதை கேட்கிறவராய் காணப்படுகிறார். 2வது உதாரணம் பார்த்தீங்கன்னா, சில வேளையில நம் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு பாஸ்டர்ஸ் மூலமாக, ஊழியக்காரங்க மூலமா நமக்கு என்ன வரும், ஆலோசனைகள் வரும். வேதத்துல பார்த்தீங்கன்னா, எஸ்தர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான். அங்க என்ன சூழ்நிலை நடக்குதுன்னா, யூத ஜனங்கள் பெர்ஷியர்களாக என்ன பண்ண போறாங்க, அழிவுக்குட்படுத்த போறாங்க என்பதை அறிந்து மொர்தெகாய் என்ன பண்றாரு, எஸ்தரிடத்துல போய் சில காரியங்களை பேசுகிறார். அது எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 - 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மொர்தெகாய் என்ன பண்றாரு, எஸ்தருக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். நீ ஒருவேளை எழும்புறனா என்ன ஆயிடும், யூதர்களுக்கு வேறு விதமான ரட்சிப்பை தேவன் உண்டு பண்ணுவார்னு சொல்லி அவரிடத்துல சொல்லுகிறதை காண முடிகிறது. இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு, எஸ்தருக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் இருந்த சூழ்நிலை எப்படி, கர்த்தர் இப்ப எந்த ஸ்தானத்தில் அவளை வைத்திருக்கிறார்,
அவளால் செய்யக்கூடிய விஷயங்களை அவர் செய்யும்படியாக என்ன பண்றார், ஒரு ஆலோசனை அவருக்கு அனுப்புகிறார். ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ண முடியாதுன்னா, ராஜா கிட்ட யாரும் என்ன பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு போய் நிற்க முடியாது. அந்த ராஜா உத்தரவு கொடுத்தாதான் அவர்கிட்ட போக முடியும். ஆனா இந்த ஆலோசனை எஸ்தர் கேட்டாங்க. கேட்டு என்ன பண்ணாங்க, ராஜாவினிடத்துல போய் இந்த காரியங்களை குறித்து பேசும் பொழுது அவர்கள் மூலமா என்னாச்சு, அதன் நிமித்தமாக யூதர்களுக்கு ஒரு ஜெயம் கிடைத்தது. அவருடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. முர்தகாய் சொன்ன ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்ட எஸ்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சில சமயங்கள்ல ஊழியக்காரர்களை பயன்படுத்துவார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு, சென்னையில தான் இருக்கிறாங்க. அந்த குடும்ப தலைவர் ஒரு பிஸ்னஸ் பண்றார். அப்போ பிஸ்னஸ்ல எந்த ஒரு பெருக்கமும் இல்லை. அந்த குடும்பம் ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ அவருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வேறொரு பிஸ்னஸை காண்பித்தார். அந்த பிஸ்னஸை நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க பிரதர், இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கிடையாது, ஆண்டவர் இன்னொரு பிஸ்னஸை காண்பிக்கிறாரு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஒரு முடிவு எடுங்க, நிச்சயமா உங்களோட வாழ்க்கை மாறும் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனா ஒரு மாத காலமாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்கல. நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தையா இருந்தாலும் சொல்லிட்டு விட்டுறணும். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் கேட்கிறவருடைய விருப்பம். அப்போ அந்த நபர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாத காலமா எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கல, அமைதியா இருக்கிறார். ஒரு நாள் கனவு அவருக்கு வந்திருக்கு. அந்த கனவு குறித்து என்கிட்ட பேசினார். பேசும்போது பாஸ்டர் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கனவை சொன்னார் என்கிட்ட. அந்த கனவை வியாக்கியானம் பண்ணும் பொழுது நான் முதல்ல என்ன பிஸ்னஸ் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னேன், அதே குறித்து ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், அவர்கிட்ட கனவு மூலமாய் பேசியிருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. நான் சொன்னேன், இது ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார், டைரக்டாவே கனவு மூலமாய் பேசியிருக்கிறாரு, ஒப்பு கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் போணுச்சு, அவர் ஒப்பு கொடுத்த மாதிரி தெரியல. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, வேற ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிருக்கிறார். அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லிக்கிறாரு, இல்லை பிரதர், இப்போ நீங்க பண்ற உங்களுடைய பிஸ்னஸ் மாம்ச ரீதியாக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு பிஸ்னஸ் சொல்லிக்கிறார். அதாவது அவர் இப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ். ஸோ இவ்வளவு முறை ஆண்டவர் அவர்கிட்ட பேசியும் ஒரு ஊழியக்காரர் மூலமா ஆலோசனை கொடுத்தோம், அதை தான் கேட்கலான்ட்டு அவர்கிட்ட டைரக்டா என்ன பண்ணிக்கிறார், ஒரு கனவு மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது போதாது இன்னொரு ஊழியக்காரர்கிட்டையும் போயிருக்கிறாரு, அவரும் சில ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைய வரைக்கும் அந்த குடும்பம் அதை கேட்கவே இல்லை. அவங்களுக்கு எது சரியாதான் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில காண முடியவில்லை. அல்லேலூயா. சில வேலைகள்ல நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது கழுத கூட என்ன பண்ணோம், பேச ஆரம்பிச்சு. ஆமேன். பாலாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக என்ன பண்றாரு, கடந்து வருகிறார். எத்தனையோ முறை ஆண்டவர் பேச முயற்சிக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்றாரு, அதை ஒதுக்குறாரு, டிஸ்ஒபே பண்றாரு. அடுத்த நிமிஷம் என்னாச்சு, கழுத வாய திறந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்கள் மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை பேசுகிறார். ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, குழப்பத்துல நடத்துற ஊழியக்காரங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் மதுரையில இருக்கிறாரு. அவர் சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு வருஷமா தெரியும்.
அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஊழியக்காரங்கிட்ட போறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊரை விட்டு நீ போனாதான் உன் வாழ்க்கை என்ன ஆகும், மேம்படும். இந்த ஊர்ல இருந்தனா உனக்கு எதுவுமே நடக்காது, உன் பிஸ்னஸ் வாய்க்காது, உனக்கு எதுவுமே வாழ்க்கையில் நல்லது நடக்காதுன்ட்டாங்க. அதே அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட ஒரு மாதிரி ஜெபிக்க வந்தார். அப்போ அவருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன், உயர்த்த போகிறேன். இருக்கிற இடத்துல உன்னோட பிஸ்னஸ் செழிக்குன்னு ஆண்டவர் பேசுறாரு. சரின்ட்டு அதுக்கப்புறம் அவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் அவர் வாழ்க்கையில் நிறைய விசுவாசின் கிரியைகள் இருந்தது. ஒவ்வொன்றா ஜெபிச்சுக்கிட்டே வரும். அப்போ ஒரு நாள் அவர் ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, பாஸ்டர், அந்த ஊழியக்காரர் சொன்னார் எனக்கு, இந்த ஊரை விட்டு நீங்கள் போனாதான் அவங்க வாழ்க்கை செழிக்கும், இந்த ஊரில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னாங்க. அப்போதான் ஆவியானவர் எனக்கு சின்ன ஒரு உணர்வை கொடுத்தார். அப்போ நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், ஐயா, அந்த ஊழியக்காரங்க சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நான் சொல்லுவது ஜெபத்தை பண்ணுறீங்களான்னு சொன்னேன். சரிங்கய்யா, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவர் சின்ன ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்னா, அந்த ஊழியக்காரங்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை கொடுங்க. இவ்வளோதான் சொன்னார். அவர் ஜெபம் பண்ணார். அவர் தலையில் கையை அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைகளை வைத்து, அந்த பேரை வைத்து ஜெபிக்கிறேன் டமால் வேணுட்டு இருக்கல. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன பாஸ்டர், நீங்கள் அந்த ஊழியக்காரங்க பேரை வச்சு ஜெபிக்கிறீங்க, ஏன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, அவங்க உங்களுக்கு தவறான ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்குறாங்க. அது தேவனிடமிருந்து வரல, அது சாத்தானிடமிருந்து வந்திருக்கு. வந்தது மாத்திரம் இல்ல, நீங்க அதை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கிரியை உங்களுக்குள்ள இருக்குது. ஜெபிச்சு அந்த சகோதரர் வந்தார் வெளியில. இன்றைக்கு அவருடைய கடன் பிரச்சனை முழுசா முடிஞ்சிருச்சுன்னா முடியல. ஆனா புது புது ப்ராஜெக்ட்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், அவர் வாழ்க்கையில துறந்து இருக்கிறார். ஏன்னா முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு. இன்றைக்கு அதே பிசினஸ்ல, அதே ஊர்ல, அதே இடத்துல தான் இருக்கிறாரு. இன்றைக்கு அவருக்கு என்ன இல்லைன்னா டைம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பிஸ்னஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, ஸ்பீட் ஆகிட்டு இருக்கு. ஆமேன். அப்போ சில ஊழியக்காரர்கள் தவறான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, வரங்களினால நீங்க என்ன பண்ணாதீங்க, யாரையும் அறிந்து கொள்ளாதீங்க, அவருடைய கனிகளினால் அறிந்து கொள்ள. நீங்க எந்த ஊழியக்காரன்ட்ட போனாலும் அவங்க கனி உள்ளவர்களா, இவங்ககிட்ட போலாமா கூடாதா என்பதை ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உணர்த்துவார். நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சித்தமா இருந்தா மாத்திரம் அவங்க கிட்ட போனீங்கன்னா நிச்சயமா எங்க ஆலோசனை வரும். தவறான இடங்களுக்கு போனோம்னா தப்பான ஆலோசனைகளும் வரும். அதுவே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும், கட்டிவிடும். இதனுடைய ஊழியத்துல நான் நிறைய பார்க்கிறேன். ஊழியக்காரங்க மூலமாவே கட்டப்பட்ட ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் ஊழியக்காரங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, கடவுளை போல பார்க்குறாங்க, ஜீசஸ் மாதிரி பார்க்குறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சாட்சி சொன்னா கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துறது இல்லை. யாரை மகிமைப்படுத்துறாங்க, ஊழியக்காரங்களையும் அவங்க சபை பேரையும் மகிமைப்படுத்துறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சபை யாருக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். அவர்தான் தலை, அவர்தான் பிரதான ஆசாரியர். ஆமேன். நீங்களா யாரோட ஆடுங்க, அவருடைய ஆடுகள். நான் யாரு, சாதாரண ஒரு டெலிவரி ஏஜென்ட். அவர் கொடுக்கறத உங்களுக்கு டெலிவரி பண்றான். ஆமேன். ஆனா எந்த ஒரு ஊழியக்காரர் இது என் ஆடு, இது என்னுடைய விசுவாசி, இது என் சபை அப்படின்னு போறாங்களோ அந்த இடத்துல அதிகமான பிரச்சனைகள் வரும். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறதை போல தெரியும். ஆனா அங்க இருக்கிற அந்த சிங்காசனத்தை யார் உட்கார்ந்துருப்பா, ஆண்டவர் உட்கார்ந்துருக்க மாட்டார். அவங்களுடைய சுயமும் அவங்களுடைய பெருமையும் உட்கார்ந்துருக்கும். அது உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையில தவறான ஆலோசனைகள் தான் வரும். ஆமேன். சரி,
கடந்து போகலாம். மூன்றாவது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத முதல்ல கேட்க பழகணும். விசேஷமா நம்மளுடைய குடும்பங்களிலே கணவன், மனைவி, பிள்ளைங்க யார் என்ன பேசினாலும் முதல்ல அதை கேட்கறதுக்குரிய தன்மை வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா, உயிர் தெழுந்த பிறகு எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்களுக்கு கிட்ட போறாரு. முதல்ல போனோடனே அவர் என்ன பண்ணல, தன்னை குறித்து அவங்க கிட்ட வெளிப்படுத்தல. முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சார். அவங்க கிட்டே சில கேள்விகளை கேட்டார். ஆமேன். கடைசியா தான் என்ன பண்றாரு, தன்னை யார் என்ற இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவையானதா இருக்கிறது. முதல்ல காது கொடுத்து கேட்க வேண்டும். ஆண்டவர் பேசுறதையும் கேட்கணும், ஜனங்க பேசுறதையும் கேட்க வேண்டும். ஆமேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? பேசுகிறதுல பொறுமையா இருக்கிறீங்களா? யாராவது பேசுறதை கேட்குறீங்களா? இல்லை உனக்கு என்ன தெரியும், நான் சொல்றதான் கரெக்டு, நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொல்றீங்களா? ஆமேன். இன்றைக்கு இரண்டாவதான காரியம் என்னது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19. ரெண்டாவது என்னன்னா, பேசுகிறதற்கு பொறுமையாயும். ஆங்கிலத்தில் பி ஸ்லோ டு ஸ்பீக். ஏன் நம்ம பொறுமையா பேசணும்னா, நம்முடைய வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இதே யாக்கோபு தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் அழகா நாவை குறித்து எழுதியிருக்கிறார். நாவு எப்படிப்பட்டது? அது அநீதி நிறைந்த உலகமா. இந்த நாவுனால என்ன பண்ண முடியுமா? எப்படி ஒரு சின்ன நெருப்பு காட்டை கொளுத்துமோ, அதே போல அந்த சிறிய அவயமா இருக்கிற அந்த நாவு எல்லாத்தையும் கொளுத்திடும், குடும்பத்தையே கொளுத்திடும். ஆமேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். யார் தெரியுமா வேகமா பேசுவா? நான் சொல்றதுதான் கரெக்டு. பெருமை உள்ள மனுஷன் பார்த்தீங்கன்னா யாரு பேசுறதையும் கேட்க மாட்டாங்க. ஆமேன். அதே போல அவசரமா நம்ம பேசுவோம், என்ன நடக்கும்? அநேகரை காயப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகும். அது ஆண்டவர் என்ன பண்ணும்? மகிமைப்படுத்துமா? அது நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்துறது ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. அதனால நம்ம பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். நீதிமொழிகள் அருமையான ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 17:28 வாசம்ல. 17:28. நீதிமொழிகள் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். நம்ம வாயை திறந்து பேசலனா ஒரு முட்டாள் கூட எப்படியா ஞானவானா? எவ்வளவு அழகா ஆண்டவர் எழுதிக்கிறார் தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாரு? பேசுவதற்கு பொறுமையுள்ளவராக தான் காணப்பட்டார். அவருடைய பேச்சில் என்ன இருந்துச்சு? ஞானம் இருந்தது. அப்ப நம்மளும் ஞானவான்களா இருக்கணும்னா, ஞானமா இருக்கணும்னா பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தாமதமா இருக்கணும். தாமதமா நம்ம முதல்ல அவங்க பேசுறதை கேட்டுட்டு அதை உணர்ந்து நாம் மறுமொழி கொடுக்கும் பொழுது, நாம் மறுபடியும் பேசும் பொழுது என்ன ஆகும்? அந்த இடத்துல ஞானம் வெளிப்படும். பைபிள்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. நெகேமியா எல்லாருக்கும் தெரியும். நெகேமியா இடத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? எருசலேமினுடைய
மதிச்சவர்கள் உடஞ்சிருச்சு இல்ல. இந்த செய்திகள்லாம் அவன்கிட்ட சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், ராஜா கிட்ட போய் நிற்கும் பொழுது அதுல நெகேமியா 2:4 வாசினா தெரியும். நெகேமியா 2:4 வாசிங்கன்னா நெகேமியா என்ன பண்றாரு, ராஜா கிட்ட நிற்கும் பொழுது ராஜா கேட்கிறாரு. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்திலே தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். பாருங்க, ராஜா கிட்ட பேசுறதுக்கு முன்பாக என்ன பண்றாரு, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அப்ப அவர் என்ன பண்ணல, உடனே என்ன பண்ணல, அவரு பதில் கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு, தாமதிக்கிறார். என்ன தாமதிக்கிறாரு, முதலாவது தேவனிடத்துல ஜெபம் என்ன பண்றாரு, கேட்கிறார். வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்ப ராஜா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, கேள்விய கேட்டுட்டாரு. ஆனா உடனே மறுமொழி கொடுக்காம, ஏன்னா வாயில என்ன வரணும், ஞானமுள்ள வார்த்தைகள் வரணும். ஏன்னா ராஜா கிட்ட பேசுறாருல்ல, சாதாரண ஆள் கிட்ட பேசல. ராஜா கிட்ட பேசும்போது தெளிவாக ஞானமாக பேச வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த கேள்வியை கேட்டு உடனே அவர் பேசல, சில தாமதித்து ஒருவேளை மனசுக்குள்ள என்ன பண்ணியிருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார். ஜெபம் பண்ணிட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு கேட்கிறார். ஆமேன், புரிஞ்சுதுங்களா? அதே போல இன்னொரு உதாரணம் பார்க்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விபச்சாரத்துல பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, கொண்டு வருகிறார்கள். அங்க சூழ்நிலை பரிசீலனை என்ன பண்றாங்க, அவன் மேல கல்லெறியணும் சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, கீழே குனிந்து தரையில எழுதினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எடுத்தோன்னே என்ன பண்ணல, பேசல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த பரிசேயர்கள் ஏன் அவரை இந்த கேள்வி கேட்டு அவர் என்ன பண்றாங்க, புஷ் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, அமைதியா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், உடனே பேசல. தரையில எழுதி கொண்டிருந்தவர் திடீர்னு எழுச்சி சொல்றாரு, உங்கள யார்கிட்ட பாவம் இல்லையோ அவங்க என்ன பண்ணுங்க, முதல்ல கல்லெறிங்கன்றார். என்னாச்சு, அங்க இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. ஆமீன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றாரு, அவர் தான் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். யாரு பைபிள்ல நமக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன பண்றாரு, பொறுமையை காக்கிறார். எடுத்தோன்னு என்ன பண்ணல, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. பொறுமையா இருந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, அந்த இடத்துல பேசுகிறதை காண முடிகிறது. அதே போல மோசையை எடுத்துக்கொள்ளலாம். பார்வனத்துல போய் பேசும்பொழுதும் எடுத்தோன்னே என்ன பண்ணல, டக்கு டக்குன்னு போய் அவர்கிட்ட பேசல. ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் தான் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, பார்வகிட்ட போய் பேசுவதை நாம் காண முடிகிறது. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பேசுகிறதற்கு தாமதம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாய் இந்த ஞானம் வெளிப்படும். அநேகர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். ஆமீன். இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்க ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சியுடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இது உங்க வாழ்க்கையில மிக மிக தேவையான ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் யாக்கோபு என்ன சொல்றாரு, கோபிக்கிறதற்கு தாமதமாகும் இருங்கள். கோபப்படுறது கூட எப்படி இருக்குமா, தாமதமா இருக்கணுமா. கோபம் என்பது தவறான ஒரு காரியம் அல்ல. ஆனா அடக்க முடியாத ஒரு கோபம் வருது இல்லை, உங்களாலே அவங்க கோபத்தை அடக்க முடியலன்னு சொல்றோம், நிறைய பேர் சொல்றோம்.
அப்படி நம்மளாலே அடக்க முடியாத கோபம் இருந்ததுன்னா அதுதான் என்னது, ரொம்ப டேஞ்சர். அதே போல யாக்கோபுக்கு என்ன சொல்லனா, கோபமே படாதீங்கன்னு சொல்லல, கோவப்படுறதுக்கு என்ன பண்ணுங்க, தாமதிங்கன்றார். ஏன்னா சட்டுன்னு ஒரு கோவம் வரும்பொழுது, வேகமா ஒரு கோவம் வரும்போது, அது ஏன் தெரியுமா வருது? ஒருத்தவங்களுக்குள்ள வேகமா கோவம், உள்ளுக்குள்ள பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும், இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, சொல்றதை கூட ஃபுல்லா கேட்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன வந்துடும், கோவம் வந்துடும். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, குற்றம் இருக்கும், தவறுகள் இருக்கும். அந்த தவறை சுட்டி காட்டும் பொழுது அவங்களால அதை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே டக்குன்னு கோவப்படுவான். ஆமீன். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவருக்கும் கோபம் வரும். ஆனா அவருடைய கோபம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப 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 தாமதமா இருக்கும். ஆமீன். அநேக நேரங்கள் நமக்கு என்ன பண்றாரு, கிருபை தான் கொடுக்கிறார், நமக்கு நேரத்தை கொடுக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராய் அவரு காத்து கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு வசனம், நீதிமொழிகள் 29:11 வாசிங்களேன். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். தன் உள்ளத்துல உள்ளதுன்னா அந்த கோவத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது அவன் யாருன்னு சொல்லப்படுது, மூடன், அவன் ஒரு முட்டாள். அதனால இந்த கோவத்தை நம்ம என்ன பண்ணணும், தாமதப்படுத்த வேண்டும். கோவத்தை தாமதப்படுத்தலைன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலன்னா, அநேக உறவுகள் உடையும். அப்புறம் பின்னாடி என்ன ஆகும், நம்ம ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். இன்றைக்கும் அநேக சபைகளில் ஜனங்கள் அந்த சபையை விட்டு வெளியே போகிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் சில காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபம், ஊழியக்காரருக்குள்ள இருக்கிற கோபங்கள். அநேக ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பிரசங்க மேடையை பயன்படுத்துகிறார். ரொம்ப 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 ஆபத்தான ஒரு காரியம். ஆமீன், ஆமீன். நமக்குள்ள இருக்கிற இமோஷன்ஸ், அவங்க மேல இருக்கிற கோபம், வருகிற விசுவாசிகள் மேல இருக்கிற கோபம், அவங்க கேட்ட சில வார்த்தைகள், ஊழியக்கார குறித்து சில வார்த்தைகள் கேட்டிருப்பாங்க. என்ன பாஸ்டர், உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது, இந்த தவறுகள் காணப்படுகிறது, நீங்க அதை இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி அவங்க பேசும்பொழுது என்ன ஆயிடுறாங்க, கோபம் அடைகிறார்கள். ஆமீன். அது நிமித்தமா என்ன ஆகுது, விசுவாசிக்கும் ஊழியக்காரர்கள் இருக்கிற உறவுகள் உடைகிறது. இந்த பிரசங்க பீடத்தை எந்த காரணத்திலையும் நம்முடைய சுயத்துக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அவங்களை தனியா உட்கார வச்சு 2 பேரும் பேசி என்ன பண்ணலாம், நல்ல ஒரு முடிவுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். ஆனால் நாம் வேகமாய் கோவப்படும் பொழுது சபைகள் தான் உடைகிறது. அநேக சபைகளில் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, மனக்கசப்போட போய் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கிறாங்க, பாஸ்டர் மேல கசப்போட போய் உள்ள உட்காந்துருக்கிறாங்க, சக விசுவாசிகளோட கசப்போட போய் உள்ள உட்காந்துருக்கிறாங்க. ஆமீன். அதனால வசனம் கூட பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லுது. எபேசியர் 4:26 வாசினா தெரியும், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ தேவையில்லாத கோபங்கள் என்ன பண்ணும், நம்மளை பாவத்துக்குள்ளாக உட்படுத்தும்.
அதே போல் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தாலும் தெரியும். இந்த சொந்த சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை செய்திருந்தாலும் கடைசியாக யோசேப்பு எகிப்தினுடைய ஒரு கவர்னர் பொசிஷனில் இருக்கும்பொழுது அவனுடைய சொந்த சகோதரர்கள் வரும்பொழுது யோசேப்பு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அவங்க மேலே அவனுடைய எல்லா கோபத்தையும் காண்பித்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணுறாரு? அதற்கு மாறாக அவனுடைய சகோதரர் வரும்பொழுது கோபத்தை காமிக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க? அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்தவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த வித ஒரு பொறுமை நம்ம வாழ்க்கையில இருக்குதா? கோவப்படுறதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பொறுமையா இருக்கிறோமா? நாம் பொறுமையா இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அநேக காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 3 காரியங்களை வைத்து உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்கள். யாக்கோபு 1:19. கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையாயிருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருங்க. இந்த 3 விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்.